எல்லாரும் வந்துட்டீங்களா? பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி விட்டார் பஞ்சாயத்து தலைவர். என்னன்னு சொல்லுங்கம்மா. காலையில இருந்து நின்றுகிட்டு இருக்கோம், மண்டெல்லாம் வலிக்கு. இந்த பக்கம் எல்லாரும் வந்தாச்சா? சரி சொல்லுது. இதே நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருந்து பொம்பளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் ஏதோ தொகை மாதிரி கொடுக்காவலாம். அதுக்கு பாம்பு ரேஷன் கடையில் இன்னைக்கு கிடைக்கும். எல்லாரும் போய் வாங்கிக்கிடுங்க. பாம்பை கரெக்டா நிரப்பி அதுக்கப்புறமா அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் கொடுத்துடணும். என்ன தேதிக்கு சொல்றாங்களோ அங்க போய் கொடுத்துருவீங்களாம். ஆமா, தலைவர் சொன்னாரு. ஏட்டி மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாவோன்னு சொன்னாவோல்ல, அது வாண்டி நமக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைச்சா நம்ம இட்லி கடையோட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா பாத்துக்கலாமே. அதெல்லாம் நமக்கெல்லாம் கிடையாதம்மா. அது நிறைய பேரை வடிகட்டி தான் கொடுப்பாவோ. ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களா பார்த்து தான் கொடுக்காவோ. எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் கொடுத்தா கவர்மெண்ட் திவாலாகி போயிடும். திவாலுன்னா யாருக்கா? சரிதான்ப்பா, திவாலுன்னா காலியா பேருன்னு அர்த்தம். ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து கஷ்டப்பட்ட ஏழை பொம்பளையாளுக்கு கொடுப்பாவோ. எல்லாருக்கும் கிடைக்காது. பாம்பு நிரப்பி கொடுக்கறது கொடுத்து பார்ப்போம். ஆமா, அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் உண்டு. அதுல படிச்சு பார்த்து வாங்குங்கம்மா. சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க, அப்புறம் சொந்த கார் வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறமா சொந்த நிலம் வச்சிருக்கிறவ, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிடையாது. எங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, காரும் கிடையாது, நிலமும் கிடையாதுக்கா. அப்ப நாங்களாம் வாங்கலாம் தான் நினைக்கேன். ஆமா, படிச்சு பார்த்து வாங்கிடுங்கம்மா. சொன்னாருன்னா போயிட்டாரு. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க வராதிங்கன்னா அங்க ரேஷன் கடை லைனுக்கு வந்துடாதியோ. ஏம்மா, எனக்கு என்ன என் பேர்ல இல்லாமா, என் புருஷன் பேர்ல இருக்கு. அதுக்கு நான் பாம விட வாங்க வராம இருக்க முடியுமா? நான் வருவேன். எப்பா, என்னதான் காசு படம் இருந்தாலும் ஓசியில கிடைக்கிறத விடதுக்கு இந்த மக்களுக்கு மனசே வரமாட்டுக்க. வேலைதான் கிடைக்கல, 1000 ரூபாய் பணம் அது கிடைக்கான்னு பாப்போம். இந்த பிச்சைக்கார பயவுள்ள எல்லாம் அவ்வளவு வந்து நிப்பாளுவோம். சரி, அப்ப எதுக்கு நின்றுகிட்டு வாங்க, சட்டுன்னு ரேஷன் கடையில போய் பாமா வாங்கி நிரப்பி எடுத்து கொடுக்குற வழியை பார்ப்போம். மாசம் 1000 ரூபாய் மட்டும் கிடைச்சதுன்னா இந்த நெட்டக்கல்ல வந்து பாரு நின்றுவேன். ஆமா, எனக்கு எதுக்கு நான் போய் கையேந்திட்டு நிற்கணும்? அந்த 1000 ரூபாய் வச்சு நான் ஜாலியாக இருப்பேன். ரேஷன் கடைக்கு போகும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். ஆமாம், அது சேலையில் கட்டி வயசான பொம்பளைன்னு கேட்காவோ, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போனோம். எடுப்பாளுவோ, காலையிலே வந்துட்டாளுவல. எம்மா, நம்ம நேரம் கழிச்சுலாம் வந்திருக்கோம். ஏட்டி ஏஞ்சலு, ட்ரெஸ் நல்லா இருக்க. மஞ்சள் சட்டி இப்போ போடுறதில்ல போல, அழகா இருக்க ட்ரெஸ். ஆமா, அது வேண்டாம். இனி இந்த ட்ரெஸ் போடுவேன், நிறைய வச்சிருக்கேன். ஏய் பனிக்குட்டி, எதுக்கு கூட கொண்டு வந்திருக்கீங்க? கூட எதுக்கு கூட? இது வாட்டி பாம்பு கொடுக்காவல, பாம்பு அது நிறைய வாங்கிட்டு போவேன். ஒரு ஆளுக்கு ஒரு பாம்பு கிடைக்கிறதே பெருசு, கூட நிறைய கொடுக்காவோ. நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஆகாது பனிக்குட்டி. கீதாவை காணுமே, பாம்பு வாங்கணும் புலம்பிட்டே இருந்தேன், இன்னும் ஆளை காணும். எப்ப என்ன வெயில் எம்மா, பாம்பு வாங்கிறதுக்கு ஆளா வந்து குமிஞ்சிரு வாழவோம்மா. இவ்வளவு வசை வடிவு பாம்பு வாங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டவங்க மாதிரி தெரியறதுக்காக இப்படி என்னைய சட்டை போடாம கூட்டு வந்திருக்கியே. என்னைய பார்த்தா பிச்சைக்காரன் நினைப்பாவோ. அதான் வேணும், கஷ்டப்பட்டவங்கன்னு நினைச்சு பாம்பு நமக்கு சாங்ஷன் ஆயிரணும். மாசம் 1000 வந்தாவனே அக்கௌண்ட்டுக்கு. கடவுளே, ரேஷன் கடைக்கு தாத்தா சட்டை போடாம வந்து நிக்காரு. ஏன் மட்டும் இந்த வேலை பார்த்து வைக்காவோ? பார்த்தா தெரியலையா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவ மாதிரி காமிச்சுக்கிறாங்களாம். அப்பா, எவ்வளவு சொத்து சொகை இருந்து ஏமா அந்த பிச்சைக்காரன் புத்தி வருதோ எனக்கே தெரியலையே. கடவுளே. பனிமலர்லாம் நிக்கா, என்ன நினைப்பா? ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் கம்மிங். எம்மாடி, இன்னைக்கு எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிட்டா. தாத்தா சட்டை இல்லாம வந்திருக்காரு. கீதக்கா கவுன் போட்டு வந்திருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கீதா பேசுறேன். என்ன துணி இது? இது எங்க உள்ளது? எந்த பிள்ளைகளுக்குள்ளதை எடுத்துட்டு வந்திருக்கது? கொடியில காஞ்சி தூக்கி போட்டு வந்துட்டியா? ஓ நோ அக்கா, இது என்னோட ட்ரெஸ், மை ஓன் ட்ரெஸ். மோடதா இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ரேஷன் கடைக்கு போறதுனால இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன். எதுக்கு இந்த ட்ரெஸ்? சினிமாலயே ஆட போறியோ? கடவுளே. ஆமை பொறாமை. சரியம்மா, இவங்க பண்ற கோமாளித்தனதெல்லாம் பார்த்தா மண்டை கெட்டு போயிரும். வாங்க சீக்கிரம் நம்ம போய் லைன்ல நிப்போம். யாத்தாடி, இது அந்த அக்கா தானே, சுப்லட்சுமி அக்கா. என்ன இங்க வந்து பாய போட்டு கிடக்கு? ஏ கடவுளே. ஏட்டி பொம்பளை ரோட்ல ஏட்டி படுத்து கிடப்ப எந்திரி. எக்களவா, யாரை எழுப்புன? அம்பிட்டு தான் அம்பிட்டு. ஆமா, மூஞ்ச உடைச்சிருவேன் மூஞ்ச. நான் தான் முதல்ல வந்தேன். ஊர்ல உள்ள அவ்வளோ ரவுடி பொம்பளையில இன்னைக்கு ரேஷன் கடையில கூடுவாளுவோ. ஏமா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அடிச்சு பிடிச்சி பாம்பை வாங்கி நிரப்பிட்டு பக்கத்துல உள்ள மண்டபத்துல கொடுத்துட்டு தான் வரணுங்க. ஆமாட்டி, இருக்கிறவங்க எல்லாம் இப்படி ஆசைப்பட்டு வாங்க வந்தவன, இல்லாதவங்க என்ன செய்யப்போ? வாசையில கொடுக்காவோ. இருக்கிறவங்க இல்லாதவங்கிற வித்தியாசம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆசை வரதான் செய்யும். ஆமா, குருட்டாம்பாக்கல லக் அடிச்சா நல்லது தானே. ஆமா, லக்கடிக்கிறதுக்காக புருஷனை வேகாத வெயில சட்டை இல்லாம கூட்டு வர ஒரே பாட்டி வடிவரசு காட்டி தான். ஏய், நீ எனக்கு சண்டைக்காரி. நீங்க அவ்வளவு வேற சண்டைக்காரி, என்கிட்ட பேசாதியோ. ஆமா, அப்படியே பேசிட்டாலும்